ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் டிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பன்னீர். இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர். இதை நான் வந்து கொஞ்சம் திக்காக இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் ஒரே ஒரு ஸ்பூன், கர்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம பன்னீர் டிக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கர்ட் எடுத்துக்கிறோம். கர்டில் வந்து இந்த மசாலாஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நல்ல திக்காக ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர்லேயே நல்ல கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே போட வேணாம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே பன்னீரில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ நான் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம டேரெக்டாக பன்னீர் மேலே அப்ளை பண்ணிடலாம். டைரெக்டாக இதை பன்னீர் மேலே போட்டு நல்லா 2 சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பன்னீருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம தவாவில் போட்டு நெய் போட்டு 2 சைடும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த தோசைக்கல்லில் நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒன்று போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இதை எடுத்துடலாம். சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி.